பிளஸ் இந்த வார செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் 31வது தென்மாநில முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரம் மர்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் மாநாட்டில் பங்கேற்றனர். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர்கள் மாநிலங்களின் நலன் குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தினர். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை மதித்து செயல்பட வேண்டும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும், போதைப்பொருள் ஒழிப்பு, தென் மாநிலங்களுக்கு இடையேயான தொழில் வளர்ச்சி, கடல்சார் பொருளாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் நிதி பகிர்வு உள்ளிட்ட விவகாரங்களிலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை எனவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தினார். மேகதாதுவில் அணை கட்டி நீரை சேமிப்பதால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும். மேகதாது அணை கட்டப்படாததால் உபரி நீர் வீணாக கடலில் கலக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டி நீரை சேமிப்பதால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும். மேகதாது அணையால் கர்நாடகாவை விட தமிழ்நாடுக்கு தான் அதிக பலன் கிடைக்கும் என கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்தார். புதிய ராணுவ சட்டங்களை இயற்றியது பாகிஸ்தான். ராணுவ தளபதிக்கு வலிமையான அதிகாரத்தை வழங்கியது அரசு. பாகிஸ்தான் ராணுவத்தின் உச்சபட்ச பதவியான பீல்டு மார்ஷல் பதவியில் உள்ள அசிம் முனீருக்கு புதிய ராணுவ சட்டங்கள் மூலம் தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 படைகளும் ஒற்றை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் உடல்நிலை குறித்து கவலைகள் எழுந்துள்ள நிலையில் சிறையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இஸ்லாமாபாத்தில் உள்ள சிஃபா இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக இம்ரான் கான் அனுமதிக்கப்பட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் சொகுசு கார் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் புதிய சொகுசு கார் வழங்கப்படும் என முதல்வர் ஜோசப் விஜய் அறிவித்தார். வாகன ஓட்டுநர், எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுக்கு மாதம் 75,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்திரா சொகுசு கார்கள் டெஸ்ட் டிரைவுக்காக உடனடியாக தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு கார் வழங்கும் உத்தரவுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் சில நாட்களுக்கு முன்புதான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 110வது சிறப்பு விதியின் கீழ் கார் வழங்க எப்படி நிதி வந்தது? சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கார் வைத்துள்ளனர், இல்லாதவர்களுக்கு வழங்கலாம். அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குவதால் சட்டமன்றத்தில் எதிர்கேள்விகள் வராது என அரசு நினைக்கிறது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கு அரசு வழங்கும் கார் வேண்டாம் என அறிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.